சென்னை ஐஐடி கடந்த 2023ஆம் ஆண்டில் 300க்கும் மேற்பட்ட காப்புரிமைகளை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளதாக அதன் இயக்குனர் காமகோடி தெரிவித்துள்ளார். வரி நிலுவை தொடர்பான வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் வங்கிக் கணக்கில் இருந்து 65 கோடி ரூபாயை வருமான வரித்துறை எடுத்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வெள்ள பாதிப்பு ஏற்படும் இடங்களில் தரைத்தள வீடுகள் கட்டுவதை தவிர்க்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை அமல்படுத்த வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை பரிசீலித்து வருகிறது. மாநிலத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நீர் வழித்தடங்கள், நீர்நிலைகளை ஒட்டிய பகுதிகளில் மக்கள் குடியேறுவது அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதிகளில் குடியிருப்பு திட்டங்களும் அதிகரித்துள்ளன. இது குறித்து கட்டட அமைப்பியல் பொறியாளர் பாலமுருகன் கூறும்போது, வெள்ள பாதிப்பு உள்ள இடங்களில் தரைத்தள வீடுகளை தவிர்க்க வேண்டும் என்பது பொது நோக்கில் சரியானதுதான். ஆனால் புதிய கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் நிலையில் தரைத்தளத்தில் வீடு கட்டக்கூடாது என்பதை அறிவுரையாக கொடுத்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இதை கண்டிப்புடன் அமல்படுத்தினால் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படும். அதே நேரத்தில் தனி வீடு கட்டுவோர் தரைத்தளத்தை தவிர்த்து மேல்தளத்தில் வீடு கட்ட வேண்டும் என்றால் கூடுதல் செலவு ஏற்படும். வங்கிக் கடன் வாயிலாக நிதி பெற்று வீடு கட்டும் நடுத்தர பிரிவினருக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். காமராஜர் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த கல்வி அதிகாரி நேத்து சுந்தர வடிவேலுவுக்கு சிலை அமைக்க வேண்டுமென்ற கோரிக்கை பேரவையில் விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில், திருநெல்வேலி மேலப்பாளையம் இடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி காரணமாக பல்வேறு ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் செல்லும் சிறப்பு வந்தே பாரத் ரயில் பிப்ரவரி 22ஆம் தேதி திருநெல்வேலியுடன் நிறுத்தப்படும். மறுமார்க்கமாக திருநெல்வேலியிலிருந்து பிற்பகல் 3:58 புறப்பட்டு எழும்பூர் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணிக்காக அதிமுக அலைபாயவில்லை என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசும்போது, மரக்கிளையில் அமரும் பறவை அதன் கிளை உடைந்து விடுமோ என்று அஞ்சுவது இல்லை. அதன் நம்பிக்கை அதன் கிளையில் இல்லை, சிறையில் உள்ளது. அப்படித்தான் அதிமுக. எங்களுக்கு கூட்டணி இருக்கிறது என்ற நம்பிக்கையை விட எங்கள் தொண்டர்கள்தான் எங்கள் நம்பிக்கை. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் வெல்வோம் என்று கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு பேசும்போது, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த போது நிதியமைச்சர் அற்புதமாக பேசினார். அவர் பேசியதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பேராசிரியருக்கு உரிய இலக்கணத்தோடு பேசினார். ஆனால் எல்லாம் இருந்தும் சரக்கு இல்லை என்று செல்லூர் ராஜு கூறினார். அப்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறுக்கிட்டு, சரக்கு மிடுக்கா செட்டியார் மிடுக்கா என்று ஒரு பழமொழி உண்டு. திமுக ஆட்சியில் நிதிநிலை அறிக்கையும் மிடுக்கு, அதை உருவாக்கிய முதல்வரும் மிடுக்கு என்றார். இதனால் அவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. மின்சார வாரியம் ஒருபோதும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படாது என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதிபட கூறியுள்ளார். நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 500 மருத்துவர்கள், செவிலியர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அறிவித்துள்ளார். பல்கலைக்கழக பதிவாளர்களின் ஓய்வு வயதை 60ஆக அதிகரிக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தாக்கல் செய்துள்ளார். மருத்துவர்களுக்கான பதிவு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலை 20 நிர்வாக உறுப்பினர்களுடன் புதிதாக அமைப்பதற்கான சட்ட மசோதாவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ளார். புதிய மசோதாவின்படி அரசு சார்பில் 11 நிர்வாக உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் 9 பேர் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தங்களுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்க கோரி தமிழ் மாநில காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்தது. நிறைவு நாளில் பொது பட்ஜெட்,
வேளாண் பட்ஜெட் மீதான கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்தனர். இந்தியாவில் ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இன்றி அனைவருக்கும் ஒரே தரமான மருத்துவ வசதி தருவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கிழக்கு லடாக்கில் உள்ள எல்லைக்கோடு பகுதியில் அமைதியை கடைபிடிக்க இந்தியா சீனா ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே நடைபெற்ற உயர்நிலை பேச்சுவார்த்தை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. போதிய பணமில்லாத காரணத்தால் ஜாமீன் பெற முடியாமல் தவிக்கும் ஏழை சிறை கைதிகளுக்கு மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் நிதி உதவி வழங்க 20 கோடி ரூபாயை மத்திய உள்துறை அமைச்சகம் ஒதுக்கியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிநாடுகளில் உள்ள 14 தேர்வு மையங்களில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது.